And you also said that education should be coming under the state list. Third one, you asked the Indian government to intervene in this thing, the education department. Yeah, definitely. பிரஸ் மீட்ல பேர் சொல்லலாம் யாரு இல்லை ஆல்ரெடி நம்ம என்எம்சியில் அப்லோட் பண்ணியிருக்க பேர் சார் தனலட்சுமி 2 பிரைவேட் வந்திருக்கு சார் ப்ளஸ் இவர் சென்ட் பீட்டர்ஸும் வந்திருக்கு சார். ஏற்கனவே அந்த அரசு விழானால அந்த பேர் நான் சொல்லலை அந்த இதில். இப்போ இந்த பிரஸ் மீட்டிங் தான் சொல்கிறேன். இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி, இந்த 2 மருத்துவக் கல்லூரிக்கும் பார்த்தீங்கன்னா என்எம்சி வெப்சைட்டில் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த 2 மருத்துவக் கல்லூரியும் யாரோட ஓனர் உங்களுக்கு தெரியும், எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கதிரவன் அவங்க சம்பந்தப்பட்ட கல்லூரி. அப்புறம் இவங்க என்னன்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு தமிழ்நாடு பிரைவேட் யூனிவர்சிட்டிங்கிற ஸ்கீம்ல வரதுனால இவங்க நம்மளோட தமிழ்நாடு மெடிக்கல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட என்ஓசி கூட அவங்க அப்ளை பண்ணல. அவங்களோட என்ஓசியே இல்லாம நேரடியாக அவங்க யூஜிசி அப்ளை பண்ணி அது வாங்கியிருக்காங்க. அப்புறம் சென்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி ஹொசூர், அவங்களுக்கும் என்எம்சி கொடுத்திருக்காங்க. ஆனா சப்ஜெக்ட் டு அப்பீல், நாங்க அதுக்கு எதிர்த்து அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கோம். சப்ஜெக்ட் டு அப்பீல் ஃபைல்டு பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவங்களுக்கும் இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்துக்கான அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜும் அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்க தான் நான் சொன்ன மாதிரி ஜூன் 2023 அவங்க அப்ளை பண்ணாங்க. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணாங்க. அந்த யூனிவர்சிட்டி கல்வி நிறுவனத்துக்கு கீழே இன்ஜினியரிங் கல்லூரியும் இருக்கு, மருத்துவக் கல்லூரியும் இருக்கு. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணாங்க. தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கும் அவங்க என்ஓசி அப்ளை பண்ணாங்க. ஆனா பாத்தீங்கன்னா 60 நாளுக்குள்ள அந்த விதி 60 நாள் யூஜிசி விதிப்படி 60 நாளுக்குள்ள அப்ளை பண்ணலன்னா இந்த என்ஓசி இஸ் டீம் டு பி கிவன் அப்படிங்கிற சூழல் இருந்தும் 60 நாளா கடந்த ஆட்சியில எந்த காரணத்துக்கோ அப்படிங்கிறது மக்களோட உங்களுக்கே தெரியும். 60 நாள் வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. 3 மாசம் கழிச்சு என்ஓசி இஷ்யூ பண்றாங்க. நல்லா கவனிக்கணும். 3 மாசம் கழிச்சு இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளோட இடஒதுக்கீடு பாதிக்கப்படும், நம்மள 7.5% இடஒதுக்கீடுல நம்ம ஏழை மாணவர்களை அட்மிட் பண்ண முடியாது, அப்புறம் கட்டணமும் நம்ம ரெகுலேட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் என்ஓசி இஷ்யூ பண்ணிருக்காங்க. அது நீட்னால ஏற்கனவே எவ்வளவு நம்ம தமிழக ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியும். அதை தெரிஞ்சும் இந்த என்ஓசி வழங்கப்பட்டது கடந்த ஆட்சியில. அப்புறம் லேட்டரா 2 மாசம் கழிச்சு அந்த என்ஓசியை எடுத்திருக்காங்க. இல்ல என்ஓசி நாங்க கொடுத்தது இல்ல, என்ஓசி ரிவோக் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க ஹைகோர்ட்டுக்கு போனப்ப நீங்க அப்ப இதெல்லாம் செல்லாது, நீங்க கொடுத்தது 60 நாள் வரைக்கும் நீங்க ஆக்ஷன் எடுக்கல, அதனால டீம் டு பி அப்ரூவ்ட், நீங்க அதுக்கப்புறம் கொடுத்ததும் வித்ரா பண்ணதும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுவும் நாங்க எதிர்த்து நாங்க பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இதை தவிர இந்த 4 மருத்துவக் கல்லூரியை தவிர இன்னும் 2 காலேஜும் இது மாதிரி அப்ளை பண்ணிருக்காங்க. அதற்கும் பாத்தீங்கன்னா 60 நாள்ல ஆக்ஷன் எடுக்காம தான் இருந்திருக்காங்க. அந்த கல்லூரிகளுக்கும் 60 நாளைக்குள்ள என்ஓசி கொடுக்கறோம்னு சொல்லல, கொடுக்கலன்னு சொல்லல. சோ இதுதான் இருந்த அரசு நிர்வாகம் கடந்த ஆட்சியில. தமிழக அரசோட தெளிவான முடிவு என்னன்னா, நம்ம இவ்வளவு தூரம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த சுகாதாரத்துறையை கட்டமைச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட மருத்துவமனைகள்லாம் இந்த அளவுக்கு ஒரு நம்ம மருத்துவ சேவை தரமானதாகவும் பரவலாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பரவலாக இந்த மருத்துவ சேவையை வழங்குறதுக்கு இந்த இடஒதுக்கீடு ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த இடஒதுக்கீடு பின்பற்றணும். 7.5% கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் கட்டணமும் இந்த நீட் மருத்துவ கல்வியில கட்டண கொள்ளை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசோட தெளிவான உறுதியான ஸ்டாண்ட். அதற்காக கண்டிப்பாக அனைத்து முயற்சிகளும் லீகலாவும் எடுப்போம். ஒன்றிய அரசுகிட்ட நாங்க பேசி அந்த கல்வி அமைச்சகத்திட்டையும் பேசி இந்த மாதிரி யூஜிசி இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஓசி வாங்குறாங்க. என்ஓசி வாங்கிட்டு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டோட இன்வால்மெண்ட் இல்லாம அவங்களோட என்ஓசி இல்லாம நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியா மாறிட்டீங்கன்னா டோட்டலா ஸ்டேட் கவர்மெண்டோட பரிவுக்கு அப்பாற்பட்டு நீங்க போறது கண்டிப்பாக மாநில உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, நம்ம இருக்கிற இந்த நம்ம சமூக நீதியோட அடிப்படையான இடஒதுக்கீடுக்கும் எதிரானது.